I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். A very beautiful song இல்லை? நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச பாட்டு. நம்ம நிறைய மிஷினரி மீட்டிங்ஸில் இந்த பாட்டை கேட்டிருக்கோம், நம்ம ஸ்கூல்ஸில் இந்த பாட்டை கேட்டிருக்கோம், சர்ச்சஸில் இந்த பாட்டை பாடி கேட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக பாடுற பாட்டு இல்லை. இந்த பாட்டு எந்த மொழியில் எழுதப்பட்டுச்சு, எப்போ எழுதப்பட்டுச்சு, யாரால் எழுதப்பட்டுச்சு, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன் லேட் 1800s வேல்ஸில் நடந்த ரிவைவலோட எதிரொலியாக இங்கே நிறைய இந்தியாவுக்கு மிஷினரிஸ் வந்தாங்க. அப்போ இங்கே வந்த மிஷினரிஸ் அசாம் மாநிலத்தில் இருக்க காரோ அப்படின்ற ஒரு ட்ரைபுக்கும் போனாங்க. அந்த டைமில் இருந்த அந்த ட்ரைபல் பீப்புள் எல்லாமே ரொம்ப அக்ரெசிவாக இருந்தாங்க. வெளியிலேருந்து யாரையுமே அவங்க ஏற்றுக்கிட்டதே கிடையாது. அப்போது இந்த மிஷினரிஸையும் அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அப்போது இந்த மிஷினரிஸ் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ட்ரைபுக்குள்ளே அவங்கள தாங்களே அக்செப்ட் பண்ணிக்க வச்சு ஆண்டவரோட அன்பை பற்றி, ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ நாக்செங் அப்படின்ற ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அவர் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஊரில் எதிர்ப்பு அவருக்கு நிறையா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா காலகாலமாக அவங்க வழிபாடு, அவங்களோட நம்பிக்கை இதெல்லாத்தையும் எதிர்த்து அவர் வேறு ஒரு கடவுளை, வேறு ஒருத்தரை ரட்சகராக ஏற்றுக்கிட்டாரே, அவரையும் அவர் குடும்பத்தையும் கொலை பண்ணுறதுக்காக அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் நிற்க வச்சுருந்தாராம். நீ இப்போ ஏசப்பாவை மறுதளிக்கணும்னா உன் குடும்பத்தை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னப்போ கூட ஈவன் இஃப் நோபடி ஃபாலோஸ் ஐ வில் ஸ்டில் ஃபாலோ ஜீசஸ் அப்படின்ற வார்த்தையை சொன்னாராம். யாருமே ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலும் நான் ஏசப்பாவை ஃபாலோ பண்ணுவேன். ஈவன் இஃப் நோபடி ஜாயின்ஸ் மீ ஐ வில் ஸ்டில் ஃபாலோ ஜீசஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் சொன்னாராம் அவரோட மொழியில். அப்போ என்ன பண்ணாங்களோ, அந்த ஊர் தலைவருக்கு கோவம் வந்து அவரோட 2 மகன்களையும் ஃபஸ்ட்டு அம்பு எய்து கொண்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவரோட மனைவி பக்கம் அம்பை ஏது அப்போ அந்த கேள்வியை கேட்டப்பையும் அவர் வாயிலேருந்து வந்த பதில் ஐ வில் ஸ்டில் ஃபாலோ ஜீசஸ். அப்போ அவங்க மனைவியும் அதே அம்பு முனையில் இறந்து போயிட்டாங்களாம். கடைசியாக இவர் இருக்கும்பொழுது இப்போவாது நீ வந்து மறுதலி அப்படின்னு சொல்லும்போது அவர் திரும்பியும் அதான் சொன்னார், ஐ வில் ஸ்டில் ஃபாலோ ஜீசஸ் அப்படின்னு. அந்த அம்பை எய்ததுக்கப்புறம் அந்த ஊர் தலைவருக்குள்ள ஒரு பெரிய ஸ்பார்க், தன் உயிரையும் தன்னோட பிள்ளைங்களோட உயிரையும் தான் மனைவியோட உயிரையும் காட்டிலும் வேறு ஏதோ ஒரு காண்டினென்ட்டில் வேறு எங்கேயோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒருத்தர் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவரும் ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சு அவரோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாரா. அதுக்கப்புறம் அந்த கிராமமே ஆண்டவர் தன்னோட சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்களா. அப்புறம் இந்த வாக்கியத்தை வச்சு ஹிம்ஸ் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஆட் ஆனிச்சு. நம்ம இந்தியன் லாங்குவேஜஸில் நிறைய லாங்குவேஜஸில் இந்த பாட்டை மொழிபெயர்த்து நம்ம இன்றைக்கும் பாடிட்டு இருக்கோம். நமக்குள்ள இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ரிவைவலை கிரியேட் பண்ணின இந்த வாக்கியம், இந்த பாடல் பிறந்தது ஒரு நாக்செங் அப்படின்றவரோட வாயில் இருந்ததா. அவர் அன்னைக்கு வச்சிருந்த அந்த ஃபெய்த், அவர் அன்னைக்கு நான் ஏசப்பாவை என்னைக்கும் விட மாட்டேன், நான் எப்போவும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல அந்த வார்த்தையிலேருந்து தான் இந்த பாட்டு பிறந்துச்சு. நம்ம எல்லாரும் இப்போ எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுற பாட்டு அங்கேருந்து தான் பிறந்துச்சு. இதை பைபிளில் கூட ஒருத்தர் இதே மாதிரி ஃபாலோ பண்ணியிருந்திருக்காரு. என்னை அவர் கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே பற்றுதலாக இருப்பேன். அதை பார்ப்போமா? யோபு 13:15 யோபு என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். எப்போ தெரியுமா? என்னோடய லைஃபோட எண்டு, என்னோடய ஃபைனல் எக்ஸ்டென்ட், என்னோட இதுதான் கடைசி அப்படின்னும் பொழுது கூட நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோபு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இந்த பாட்டோட உண்மையான அர்த்தம் புரிஞ்சிடுச்சுல்ல? இனிமேல் எப்போ இந்த பாட்டை பாடும் பொழுதும் நம்ம ஒரு தடவை அந்த ஃபெய்த்தை, நாக்செங்கோட ஃபெய்த்தை, அவரோட வாயிலேருந்து வந்த கடைசி வார்த்தைகளை நினைவு கொடுத்து பாடுவோம். See you in the next video. Bye bye. God bless you.